ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மிச்சல் ஸ்டார்க்கு கிட்ட அக்ரெசிவ் காமிச்சா இதுதான் நடக்கும்ன்றதை பார்க்க போகிறோம் கைஸ். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். மிச்சல் ஸ்டார்க்கு கிட்ட அக்ரெசிவ் காமிச்சா இதுதான் நடக்கும். டெஸ்ட்டில் 3 மேட்ச் கொண்டு ஆல்ரெடி 2 டெஸ்ட் மேட்ச்சில் வெற்றி பெற்றிருக்காங்க ஆஸ்திரேலியா. கடைசி டெஸ்ட் மேட்ச்சில் இன்னிங்ஸில் வெறும் 121 ரன்னு ஆஸ்திரேலியா ஆல் அவுட் ஆகிருப்பாங்க. முதல் இன்னிங்ஸ் லீடோட சேர்த்து 204 ரன் எடுக்கணும். வெஸ்ட் இண்டீஸ் பேட்டிங்கில் களம் இறங்கி அப்படிச்ச ஸ்டார்க் முதல் ஓவரில் ரன்னே கொடுக்காம 3 விக்கெட்டை தூக்கியிருக்காரு. அடுத்து அவர் வீசின ஓவரும் மெய்டன். அவரோட 3வது ஓவரில் திருப்பியும் 2 விக்கெட் எடுத்தார் ஸ்டார்க். அவர் வீசின 15 பாலில் ஃபைபர் விக்கெட் எடுத்திருக்காரு ஸ்டார்க். அதுக்கடுத்து ஹேசல்வுட் 1 விக்கெட் எடுக்க போல் அந்த ஹேட்ரிக் எடுத்து அசத்துனாரு. ஸ்டார்க் கடைசி விக்கெட்டை காலி பண்ண வெஸ்ட் இண்டீஸ் 27 ரன்னில் தான் இருந்திருந்தாங்க. இதுதான் டெஸ்ட்டில் 2வது லோயஸ்ட் டீம் ஸ்கோர். முதல் இன்னிங்ஸில் மிச்சல் ஸ்டார்க்கோட விக்கெட் எடுத்ததுக்கு ஜெய்டன் சீல்ஸ் அக்ரெசிவ் செலிப்ரேஷன் பண்ணியிருப்பாரு. 2வது இன்னிங்ஸில் கடைசி விக்கெட்டாக மிச்சல் ஸ்டார்க் வீழ்த்தினது ஜெய்டன் சீல்ஸோட விக்கெட்டு தான். முதல் இன்னிங்ஸில் ஜெய்டன் சீல்ஸ் பண்ண அதே அக்ரெசிவ் செலிப்ரேஷனை மிச்சல் மாஸ் திருப்பி ஜெய்டனுக்கே பண்ணியிருப்பாரு. மிச்சல் ஸ்டார்க் 7.3 ஓவர் பந்து வீசி 9 ரன்களை விட்டு கொடுத்து 6 விக்கெட்களை வீழ்த்தி இருந்தார். அவரோட 400வது விக்கெட் எடுத்திருக்காரு டெஸ்ட்டில் ஸ்டார்க். 1955 நியூசிலாந்து இங்கிலாந்து கூடனான மேட்ச்சில் 26 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆன ரெக்கார்டை 1 ரன்னில் மிஸ் பண்ணாங்க வெஸ்ட் இண்டீஸ். நடுவில் கேட்ச்லாம் வேறு ட்ராப் பண்ணாங்கன்னா அப்போனா நிறைய 20-21 ரன்னுக்கே ஆல் அவுட் பண்ணியிருப்பாங்க ஆஸ்திரேலியா. ஸோ ஓகே கைஸ், until then bye from Cricket Remix Tamil. Thank you, bye bye.